டீச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. කවද හොස්ට් කරන්න ඕනේ? කවද හොස්ට් කරන්න ඕනේ? சபிதா டீச்சர் මට පොඩ්ඩක් අත උස්සනවද? කවද කරන්න ඕනේ? ஷபிதா டீச்சர் கை வைத்துக்கலாமா? අප්පරක් වෙන්න. හරි මොනවා හරි ප්‍රශ්නයක් කෝල් එකක් ගන්න. சார் කරන්න. ஸ்டார்ட் பண்ணவா டீச்சர்? ஓ டீச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா அந்த வீடியோ வந்து அன்சப்போர்ட் ஃபைல்னு வருது. வீடியோ வந்து ஷேர் ஆகுது இல்ல. நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்றேன். சரி, அந்த FB லிங்க் போட்டுட்டாலும் சரி டீச்சர், அப்படி கேளுங்க சார். உங்களோட போன்ல இருந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க டீச்சர். நான் உங்களோட ஹோஸ்ட் போடுறேன். அப்படியே ஷேர் பண்ணிட்டு நீங்க தொடங்குங்க. டீச்சர் கொஞ்சம் இருங்க. ஐயோ, இதாகிடுமோ தெரியா. வேறொரு டீச்சர் போடையிலதாமா, கொஞ்சம் பாருங்களேன். வேறொரு டீச்சருக்கு நான் கவரேஜ் உள்ள இடத்துல இப்ப வைஃபை கொண்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறேன் டீச்சர். கொஞ்சம் பாருங்களேன் யாராவது. டீச்சர்ஸ் பெனல் டிஸ்கஷன் செய்யக்குள்ள எல்லாம் முகத்தை காட்டிக்கொண்டு தானே செய்யணும். எல்லார வீடியோ ஒன்ல தண்ணிக்கணும். ஓ டீச்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பனா பண்ணுங்க. ஃபோட்டோஸை ஷேர் பண்றேன். வீடியோ ஷேர் ஆகுது இல்ல. பரவாயில்ல டீச்சர். பரவாயில்ல டீச்சர். ஸ்டார்ட் பண்ணுவா. ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் MA ஷிஃபாயா, அல் இக்ரா ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர், அபுகஸ்தலாவர், இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ECCT டீச்சர்ஸ் ஆஃப் சவுத் ஏசியன் கண்ட்ரி மூலம் வழங்கும் ஆசிரியர்களை மேம்படுத்தும் இந்நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இன்று என்னுடன் இணைந்து ஷபிதா, கோஹிலா, சகாயம், அமல் ரிஸ்வான், ரமீசா ஆசிரியர் ஆகியவர்கள் நாம் பங்கு பற்ற போகிறார்கள். Facebook மூலம் போடப்பட்டிருக்கும் ஆக்டிவிட்டி ஒன்றை தெரிவு செய்து அதில் நாம் இதுவரை படித்த ஸ்டீம் எடுகேஷன் எனும் பாடத்திட்டத்தில் எதை உள்ளடக்கியுள்ளார்கள் என்பதை நாம் இன்று ஆராய போகின்றோம். நாம் இன்று எடுத்துக்கொண்ட முன்பள்ளியின் Facebook மூலம் நாம் தெரிவு செய்து எடுத்துக்கொண்ட முன்பள்ளியின் பெயர் கிட்டீஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூலில் நடந்த ஹெல்த்தி ஃபுட் அன்ஹெல்த்தி ஃபுட் எனும் பாடத்தை அடிப்படையாக கொண்டே எமது ஆக்டிவிட்டி கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. என்னுடன் இந்த ஆக்டிவிட்டி கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. நாம் இந்த பாடத்தை இந்த வீடியோ காட்சியை எடுத்தால் நாம் கற்கும் ஸ்டீம் என்ற அடிப்படையில் இந்த பாடத்தை அந்த ஆசிரியர்கள் எவ்வாறு செய்துள்ளார்கள், ஸ்டீமில் நாம் முதலாவதாக சயின்ஸ் எவ்வாறு இந்த பாடத்தில் உள்ளடங்கி உள்ளது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தின் மூலம் நாம் உடலுக்கு போஷணை தரும் உணவுகளை உண்ண வேண்டும் என்றும், அவ்வாறான உணவுகளை உண்பதால் இரத்த ஓட்டம் மற்றும் அறிவு வளர்ச்சி, உடலுக்கு தேவையான சக்தி என்பன கிடைக்கும். அவ்வாறான சில உணவு வகைகளை காட்டியுள்ளார்கள் அந்த ஆசிரியர்கள். முட்டை, கீரை, மரக்கறி, பல வகை, தண்ணீர், சோறு இவைகளில் உண்டால் நோயின்றி நிம்மதியாக வாழலாம் என்றும் டாக்டர் அந்த ஆசிரியரை செக் பண்ணி அவருக்கு எந்தவித நோயும் இல்லை என்றும் கூறுகிறார்.
இதன் மூலம் எமக்கு விளங்குகிறது சயின்ஸ் எவ்வாறு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது என்று. அதே மாதிரி அன்ஹெல்தி ஃபுட், இதனை எமக்கு அவசரமா அன்ஹெல்தி ஃபுட் வந்து எமக்கு அவசரமாக கடையில் கிடைக்கும் பதப்படுத்த உணவுகள், சுவையூட்டிய உணவுகள், செயற்கை குளிர்பானங்கள், உப்பிட்ட பண்டங்கள், டோனட், சமோசா, ட்ரிங்க்ஸ், நூடில்ஸ், இவைகளில் சாயம் மற்றும் அஜினாமோட்டோ போன்ற வேதிப்பொருட்கள் கலந்து காணப்படுகின்றது. இவை நமது குடலுக்கும் ஆபத்து. அதே மாதிரி நமக்கு பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், சமிபாடின்மை போன்ற நோய்களும் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடு, விட்டமின், தாதுக்கள், நார்ச்சத்து போன்றவை எமக்கு கிடைக்காது. நாம் இவைகளை உண்ணக்கூடாது என்றும் மிகவும் அழகிய முறையில் சயின்ஸ் பாடத்திட்டத்துடன் இணைத்து இந்த வீடியோவை அந்த ஆசிரியர் செய்துள்ளார்கள். மாணவர்களை பிராக்டிக்கல் மூலம் காட்டியுள்ளார்கள். இவ்வாறான உணவுகளை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கும் போது மாணவர்கள் வேண்டாம் என்று கூறுகிறது மிகவும் நன்றாக உள்ளது. ஆகவே மாணவர்களுக்கு இந்த பாடத்தில் விளங்கியுள்ளது. இந்த வீடியோ மூலம் இந்த பாடத்தை ஆசிரியர்கள் வந்து செயற்பாடு மூலம் பிராக்டிக்கல் மூலம் காட்டியுள்ளதால மாணவர்களுக்கு விளங்கிக்குது. இவ்வாறான சாப்பாடுகளை உண்டால் வரும் நோய்கள், ஹெல்த்தி ஃபுட்டான சாப்பாடுகளை உண்டால் எமக்கு நோய் ஏற்படாது என்றும், அன்ஹெல்த்தி ஃபுட்டான சாப்பாடுகளை சாப்பிட்டால் நோய் ஏற்படும் என்றும் மாணவருக்கு விளங்கியுள்ளது. எமக்கும் நன்றாக விளங்குகின்றது. இவை ஸ்டீம் எடுகேஷனில் சயின்ஸை அடிப்படையாக வைத்து நடந்துள்ளது. ஒவ்வொன்றை ஸ்டீம் எடுகேஷனில் அவ்வளவு 5 பாடத்தையும் அடிப்படையாக வைத்து நடந்துள்ளது. என்னுடைய தலைப்பு இதில் வந்துள்ள சயின்ஸ் என்ற பாடம் எவ்வாறு நடத்தப்பட்டுள்ளது எமக்கு இதன் மூலம் விளங்குகிறது. சயின்ஸ் அடிப்படையில் இந்த பாடத்தில் உள்ளது என்பது. அடுத்ததாக இதில் உள்ள டெக்னாலஜி பற்றி சொல்ல சகாயம் டீச்சரை அழைக்கின்றேன். தேங்க்யூ டீச்சர். நான் சகாயம் லோகு, குட் நியூஸ் ப்ரீ ஸ்கூல் மாத்தல. கிட்டிஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றின் ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஹெல்தி ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட் என்ற தலைப்பின் கீழே செய்யப்பட்டதான ஒரு செயல்பாட்டிலே காணப்படுகின்ற ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஹெல்தி ஃபுட் எனும்போது உடலுக்கு தேவையான விட்டமின்கள், கனியுப்புகளை உள்ளடக்கிய, உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, வீட்டிலே தயாரிக்கப்படுகின்றதான உணவுப் பொருட்களே நாங்கள் ஹெல்தி ஃபுட் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு எதிராக உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற சோம்பேறிகளினால் கடைகளில் வாங்கி உண்ணப்படும் உணவு வகைகளை அன்ஹெல்தி ஃபுட் என்று நாங்கள் கருதுகிறோம். இச்செயல்பாட்டின் ஊடாக இவ்விரண்டு உணவுகளுக்கு இடையே உள்ளதான நன்மை தீமைகளை நாங்கள் எங்களோட முன்பள்ளி பிள்ளைகளுக்கு சிறப்பான முறையிலே இவ்வாறான செயல்பாட்டின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதாவது சத்துள்ள, சுகாதாரமாக வீட்டில் சமைத்த உணவுப் பொருட்களை உண்பதால் ஏற்படும் நன்மைகளை நாங்கள் எமது முன்பள்ளி பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல அன்ஹெல்தி உணவுகளை உண்பதால் ஏற்படும் தீமைகள், அதாவது உடலிலே ஏற்படுகிறதான அசௌகரியங்களையும், நோய்களையும், அதனால் ஏற்படும் ஆபத்தான விளைவுகளையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த செயல்பாட்டின் மூலமாக தெளிவாக கற்றுக் கொடுக்க முடியும். இச்செயல்பாட்டில் தொழில்நுட்பத்தில் என்று நாங்கள் கற்றுக் கொடுப்பதை பார்க்கும் பொழுது சாதாரணமாக சத்துள்ள உணவுகளை சீசன் காலங்களிலே மாத்திரமல்லாமல் எல்லா காலங்களிலும் நாம் இந்த உணவை உண்ணலாம் என்பதை நாங்கள் இக்காலத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதான இந்த தொழில்நுட்பங்களை கையாண்டு எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணவு பழக்க வழக்கத்தை, அதாவது சுகாதாரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதனை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உணவுப் பொருட்களை பதப்படுத்தி நாங்கள் சேமிப்பதன் மூலம், அதாவது இந்த தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி தேவையான நேரங்களிலே உட்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும். எவ்வாறு எனில், உதாரணமாக காய்கறிகளை அச்சாறு செய்வதன் மூலம், உலர வைத்து பொதி செய்வதன் மூலம், அதே போல பழங்களை பழச்சாறு செய்வதன் மூலம், மீன்களை கருவாடு போட்டு வைப்பதன் மூலம், இறைச்சி வகைகளை காய வைத்து பதப்படுத்துவதன் மூலம் இவ்வாறான சத்தான உணவுகளை எல்லா காலங்களிலும் நாங்கள் உண்ண முடியும் என்பதனை நாங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்ததாக வீட்டு தோட்டங்களை அமைத்து, அதாவது பல வருட காலங்களிலே கனிதரும் உணவுப் பொருட்களை சில மாதங்களிலே விளைச்சலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இப்போதைய காலகட்டத்தில் இருக்கிறதான அந்த பட் சிஸ்டம் தொழில்நுட்ப முறைகளை நாங்கள் கையாண்டு உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் எங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இவ்வாறாக உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதன் மூலமும் விரைவாக விளைச்சலை தரக்கூடியதான தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி
நாங்கள் உற்பத்தி செய்வதன் மூலமும் எல்லா காலங்களிலும் நாம் சுகாதாரமான சத்தான உணவு வகைகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனை இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் எங்களது முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுகாதாரமான உணவு பழக்க வழக்கத்தை கையாள முடியும் என்பதையும் முன்னேற முடியும் என்பதையும் நாங்கள் முன் பள்ளிகளிலே இந்த செயல்பாடுகளுக்கூடாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த செயல்பாட்டினூடாக எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் 4C ஸ்கில் இதனால் வெளிப்பூட்டப்படுகின்றது, வளர்க்கப்படுகின்றது. அதாவது கிரியேட்டிவிட்டி, கிரிக்கெட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலபரேஷன் என்பன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைகின்றன. தேங்க்யூ. நன்றி சகாயம் ஆசிரியர் அவர்களுக்கு. நான் கோகிலா, மாத்தளை மின்மினி பாலர் பாடசாலையின் ஆசிரியர். இந்த வீடியோல இருந்து நான் எனக்கு கிடைத்த தலைப்பு என்ஜினியரிங், பொறியியல். அதாவது இதுல நாங்க பழங்கள், மரக்கறிகள் இவற்றை வைத்து எப்படி இவங்க ஒரு ஹெல்த்தி ஃபுட்டையும் அன்ஹெல்த்தி ஃபுட்டையும் பாடமா விளங்கப்படுத்தியிருக்காங்கன்னு நாங்க பார்த்தோம். இந்த வீடியோவின் அடிப்படையில நாங்க பிள்ளைகளுக்கு பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுகளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தா அதுல மரக்கறிகள், பழங்கள், இன்னும் முட்டைகளை வைத்தெல்லாம் நிறைய ஹேண்ட் செஞ்சிருந்தாங்க டீச்சர்ஸ். அதுல பிள்ளைகளுக்கு தேவையான பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுகள் விருத்தியாகி இருக்கின்றன என்று கூறலாம். அடுத்தது இந்த மரக்கறிகள், பழங்களை வைத்து 2 அல்லது 3 கட் பண்ணி நாங்க இவங்களை பொருத்த வைத்து அதுல முனிப்பகுதிகள், அடிப்பகுதிகள், நடுப்பகுதிகள், இதை எங்கெங்க வச்சா இதை நாங்க பில்ட் பண்ணலாம், இதை தயாரிக்கலாம், வடிவமைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்த முடியும். மேலும் இந்த இதுல காட்டப்பட்ட பக்கெட்டுகளை வச்சு பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள்ல ஈடுபடுத்த முடியும். பழங்களை எப்படி ஒரு தட்டுல நாங்க அரேஞ்ச் பண்ணலாம், வடிவமைக்கலாம், இந்த மாதிரி சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுகளை இதுல விருத்தி செய்ய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ச்சியாக அமர் ஆசிரியர் அவர்கள். நன்றி கோகிலா ஆசிரியர். என்னுடைய அதாவது நான் பஞ்சபூதங்கள், அதாவது ஹெல்தி ஃபுட், அதாவது ஆரோக்கிய. அமல் டீச்சர், நெக்ஸ்ட் நான். தேங்க்யூ கோகிலா டீச்சர். இதே தொடர்ந்து இந்த வீடியோவில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வர ஆர்ட்ஸ் எப்படி சம்மந்தப்படுது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் தொடர்பாக எங்களோட கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறேன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாதிரி முகமூடிகளை வைத்து ஒரு ட்ராமா ஒன்று மாதிரி டீச்சர்ஸ் கேக் பண்ணிடலாம். இல்லைன்னா குழந்தைங்களை வச்சு அந்த முகமூடிகளை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணி ஹெல்த்தி ஃபுட்ஸ், அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படி வச்சு செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸை ஒரு பாஸ்கெட்லையும் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை இன்னொரு பாஸ்கெட்லையும் வச்சு டீச்சர்ஸ்க்கு சொல்லி அந்த ஒவ்வொரு ஃபுட்ஸை எடுத்து காட்டலாம். இது அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ், இது ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி அதை செஞ்சு காட்டிட்டு அதுக்கு பிறகு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள், அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கிற தீமைகளை பற்றி சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது பிள்ளைங்களை 2 டீமாக பிரித்து குரூப் ஹெல்த்தி ஃபுட்ஸை ஒரு குரூப்புக்கும் மற்றது அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஒரு குரூப்புக்கும் வரைந்து கலர் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸுக்கு ரெட் கலரையும் ஹெல்த்தியான ஃபுட்ஸுக்கு கிரீன் கலரையும் பண்ண சொல்லி அப்படி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அது மாதிரி ஆக்டிவிட்டிஸை நம்ம ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். நன்றி ரமேஷா டீச்சர். தொடர்ச்சியா நாங்க பார்க்கோம். இப்ப நாங்க இந்த ஹெல்தி ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்ற விஷயத்தின் மூலம் நாங்க எப்படி பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டீம் பாடத்தை சம்மந்தப்படுத்துறோன்றதுல கடைசியாக கணித விருத்தியை நாங்க இந்த பாடத்திட்டத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு எப்படி விளங்கப்படுத்துறோன்றதை பார்க்கும் பொழுது அதுல முதலாவதாக நாங்க இப்ப மரக்கறி வகைகள், பழங்கள் அப்படியான விஷயங்கள் எடுக்கும்போது இதுல கணித விருத்தின் போது பெரியது, சிறியது அந்த அணுகுமுறையை கொடுக்கலாம். அடுத்து பாரம், இப்ப நாங்க உணவுப் பொருட்களை வாங்கும்போது பொதிகளா வாங்குவோம். அதோட
நிறைகளை குறிச்சு வாங்குவோம். அப்ப அதுண்ட கிலோகிராம், கிராம் அப்படியான விஷயங்களோட அந்த அணுகுமுறையை பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப பழங்களை வந்து நுகர்வு செய்யும் போதோ, மரக்கறிகளை நுகர்வு செய்யும் போதோ, இல்லாட்டி நாங்க வந்து உணவு பொதிகளை நுகர்வு செய்யும் போதோ நாங்க பிள்ளைகளுக்கு நாங்க காசு கொடுத்துதான் வாங்குவோம். அப்ப அந்த காசு கொடுக்கும் போது நாங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து நாணயங்கள், தாள் காசு, சில்லறை காசு அப்படியான அந்த அணுகுமுறைய பணம் அப்படின்ற அந்த அணுகுமுறையை நாங்க இந்த ஹெல்தி ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட் மூலம் ஒரு கணித விருத்தியா நாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா இதுல வந்து நாங்க பார்க்கும்போது பெரியது, சிறியது, உயரமானது, உயரம் குறைந்தது, பாரம் கூடியது இப்படியான விஷயங்களை நாங்க இதுல மூலம் கொடுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இந்த கூட, குறைய, நிறைய இருக்கிறது, குறைவாக இருக்கிற அந்த மாதிரியான அணுகுமுறைகளை இதண்ட கணித விருத்திகளாக நாங்க வந்து கொடுக்கலாம். அப்படி அது மட்டும் இல்லாம நாங்க இந்த உணவு வகைகளை கொடுக்கும்போது இப்போ சாப்பாட்டு சாமான்களை கொடுக்கும்போது அது வந்து திண்ம மாதிரி நல்ல கட்டியான மாதிரி இருக்கும். அடுத்து நாங்க குடிப்பான வகைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது ஹெல்தியான பால் அப்படியான விஷயங்களை கொடுக்கும்போது அது திரவமாக இருக்கலாம். அப்ப நாங்க இதன் மூலம் பிள்ளைகளுக்கு திண்மம், திரவம் அப்படியான விஷயங்களை வந்து நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இப்படியான நிறைய விஷயங்களை நாங்க வந்து இந்த ஹெல்தி ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்ற இந்த பாடத்திட்டத்தின்குள்ள அந்த வீடியோவினூடாக இப்படியான கணித விருத்திகள் அவங்களுக்கு விருத்தி அடையுதுன்றது சொல்லி விடைபெறுகிறேன். நான் தொடர்ச்சியா அமல் ரிஸ்வான் டீச்சர். நன்றி சபிதா டீச்சர். என்னுடைய பகுதியாக காணப்படுற ஹெல்தி ஃபுட் ஆனது பஞ்சபூதங்கள், நுண்ணறிவு மற்றும் எஸ்டிஜி கோல்ஸோட எவ்வாறு தொடர்பு படுற என்பதை கூறுவதாக காணப்படுற. அதுல பஞ்சபூதங்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு பஞ்சபூதங்கள் தொடர்பாக ஒரு அடிப்படை அறிவு கொடுத்துட்டு தான் அதே ஹெல்தி ஃபுட் ஆரோக்கியமான உணவோடு சம்பந்தப்படுற எவ்வாறு என்று கூறலும். அதாவது இயற்கை அடிப்படை கூறுகளாக காணப்படுற இந்த பஞ்சபூதங்கள்ல பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றும் அவையானது எவ்வாறு ஹெல்தி ஃபுட் சைட்டால சம்பந்தப்படுற என்றும் குழந்தைகளுக்கு சேர்றதுக்கு, அதாவது பழங்கள், காய்கறிகள், தானிய வகைகளை வகுப்புக்கு கொண்டு வந்து அவர்களை அதாவது அதாவது அவர்களோட நாக்கால சுவை பார்க்கறதுக்கு, சுவையை உணர்றதுக்கு அதனை தின்ன கொடுக்கலும். அதோடைய அதனை பிடிச்சு பார்க்கறதுக்கு அவர்கள் கைகளால தொடுறதுக்கு அதை தொட்டு பார்க்க கொடுக்கலும். அதோடைய அது ஒவ்வொரு மரக்கறி வகையிலும் ஒவ்வொரு பழத்திலையும் எவ்வாறு மனம் இருக்கின்றது என்று அவர்களுக்கு உணர கொடுக்க முடியுமானதாக காணப்பட்ட. அதோடைய இந்த பூமியானது மண்ணானது எவ்வாறு ஒரு தாவரத்துக்கு பங்கு வகிக்கின்ற, தாவரத்துக்கு மண்ணானது எவ்வாறு தேவைப்படுகின்ற என்றது அவர்களுக்கு காட்டுறதோட நீரானது நமக்கு குடிக்கிறதுக்கு அடிப்படை ஒன்றதோட அந்த ஹெல்தி அதாவது குழந்தைகளுக்கு செல்லையில சுத்தமான உணவுகளை உண்டு அதை வாஷ் பண்ணி தின்றதுக்கு நீரானது அத்தியாவசியம். அதோட நெருப்பானது சூடு, சமைக்கிறதுக்கு உணவு கொண்டு சமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை ஒன்றாக நெருப்பு காணப்படுற என்றும் காற்றானது நமக்கு சுவாசிக்கிறதுக்கோட பொதுவாக இந்த தாவரங்களுக்கு காற்றானது அத்தியாவசியம் என்பது குழந்தைகளுக்கு ஒரு மரத்தை அதாவது சூரிய ஒளியானது இல்லாத இடத்துல வச்சிட்டு பொதுவாக வச்சுட்டு அது எவ்வாறு தாக்குற, சூரிய ஒளியில வச்சா எவ்வாறு அது கிடைக்குது, தாவரம் வளர்ற என்று சொல்றது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா குழந்தைகளுக்கு காட்டிலும் ஆகாயம் எவ்வாறு பங்கு வகிக்கின்ற என்பதையும் அவ்வாறான செயற்பாடுகளால பஞ்சபூதங்கள் தொடர்பாக ஒரு அறிவை இந்த ஹெல்தி ஃபுட்ல எவ்வாறு சம்பந்தப்படுறேன்னு சொல்லணும். அதுல நுண்ணறிவு சைட்டால சொல்றேன்டா சயின்டிபிக்கல் திங்கிங், அதாவது குழந்தைகளுக்கு எந்தெந்த உணவுல பொதுவாக இது ஒரு பாச்சாட் மாதிரி, அதாவது எந்தெந்த பழத்துல எந்தெந்த விட்டமின்ஸ், எந்தெந்த அதாவது ஊட்டச்சத்துக்கள் காணப்படுற என்று கூறிட்டு இந்த ஊட்டச்சத்தை குறையண்டா இவ்வாறான உணவுகள் தின்னேலும், இவ்வாறான இது மரக்கறி வகைகளை உணவுல சேர்த்து கொள்ளேலும், அதோடைய கண் பார்வைகளுக்கு விட்டமின் சி இருக்கிற உணவு வகைகள் என்பன எடுக்கலும் என்று குழந்தைகளுக்கு அதாவது சயின்டிபிக்கல் சைட்டால செல்ல போகல அவர்கள் நம்மிடம் கேள்வி கேட்கிறார். அதாவது ஏனானது உடலுக்கு உணவானது அத்தியாவசியம், அதோட இவ்வாறான உணவுகள் இவ்வாறான ஊட்டச்சத்துக்கள் ஏன் அவசியம், எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு என்று அவர்கள் ஹெல்தி ஃபுட்டானது ஹெல்தி அன்ஹெல்தி என்று அவர்களுக்கு அவரிடத்துல அவர்கள் பிரிக்க ரெடி ஆகும். அதோட லாஜிக்கல் அதாவது எஸ்டிஜி கோல்ஸை பார்க்க போனேன்டா பொதுவாக குழந்தைகளுக்கு எஸ்டிஜி கோல்ஸ் தொடர்பான அறிவு வழங்க போக்கல அவர்கள் இலகுவான வார்த்தைகள்ல அவர்களுக்கு விளங்குற மாதிரி பொதுவாக எஸ்டிஜி கோல் 3ல
கூறப்படுற என்றால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு. அதோட கோல்ஸ் 12 கூறப்படுற பொறுப்பான நகர்வு மற்றும் உற்பத்தி. இதனை குழந்தைகளுக்கு விளங்குற மொழி நடையில இலகுவான முறையில அவர்களுக்கு விளங்குற மாதிரி நாம் இன்று ஆரோக்கியமான உணவு சாப்பிடுற அதுக்கு இந்த SDG கோலும் ஒரு பங்கு வகிக்கின்ற என்று கூற முடியுமானதாக காணப்படுற. இன்று நாம் நம்முடைய ஆக்டிவிட்டி பகுதியில பஞ்சபூதங்கள் மற்றும் நுண்ணறிவு, அதோட SDG கோல்ஸ், டெக்னாலஜி, ஆர்ட், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் என்று பகுதிகளை பார்த்தோம். இத்துடன் எங்களுடைய ஆக்டிவிட்டி பகுதியானது முடிவுக்கு வருகின்றது. நன்றி. இல்ல டீச்சர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி. சபிதா டீச்சர். சபிதா டீச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். டீச்சர் ஸ்டார்ட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சபிதா, மாத்தளை மாவட்டம். தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய முதலாவது கட்ட இறுதி கலந்துரையாடலை இன்று தினத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். அந்த வகையில் சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் மூலம் எங்களுக்கு இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து அது மாத்திரமல்லாமல் ஸ்டீம் பாடத்திட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சாணக்க கமல்கொட சாருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றும் ஆசிரியர்களாக சிஃபாயா ஆசிரியை, கோகிலா ஆசிரியை, சகாயமலர் ஆசிரியை, ரமீசா ஆசிரியை, அமல் ரிஸ்வான் ஆசிரியை ஆகிய 6 ஆசிரியர்களும் இந்த கலந்துரையாடலில் தொடர்ச்சியாக கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் இந்த கலந்துரையாடலில் எனது முதலாவது கேள்வியாக என்னோட முதலாவது கேள்வியை நான் தொடுக்கிறேன் சகாயமலர் ஆசிரியரிடம். சகாயமலர் ஆசிரியர், நான் உங்களிடம் கேட்க இருக்கிற அந்த முதலாவது கேள்வி, அதிகமாக சாதித்தவர்கள் அப்படி இல்லாட்டி அல்லது முதன்மையான மாணவர்கள்னு சொல்லுவோம். அப்படியான அந்த முதன்மையான மாணவர்களை எப்படி அடையாளம் கண்டு அவங்கள ஆதரிக்கிறீங்க? அது மாத்திரம் இல்லாம அவர்களை அடையாளம் கண்டதுக்கு பிறகு அவர்களை எப்படி கையாளுறீங்க? அவங்களை எப்படி இனம் கண்டு அதை கையாளுறீங்கன்றதை எனக்கு சொல்ல முடியுமா? சபிதா டீச்சர், எங்களுடைய வகுப்பறைகளிலே அதிகமான குணாதிசயங்களுடையதான மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். அதிலே அதிகமாக சாதிப்பவர்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது இந்த மாணவர்கள் எப்போதுமே வகுப்பறையில் சிறந்தவர்களாக இருக்கவே முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் மிகவும் கடினமாகவே உழைக்கின்றார்கள். அவர்கள் செய்கிறதான எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது அவர்கள் தோல்விக்கு விருப்பமில்லை. தோற்று விடுவோமோ என்ற பய உணர்வு உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். சில வேளைகளிலே முழு மதிப்பெண்களை எடுக்காவிட்டால் அல்லது அவர்கள் திட்டமிட்டபடி அவருடைய இலக்கை அவர்கள் அடைய முடியாவிட்டால் அவர்கள் மன அழுத்தத்தை உணர்பவர்களாக சில வேளைகளிலே அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் தங்களுக்கென்று உயர்ந்த தரங்களை அமைத்துக் கொள்ளுகிறதான மாணவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இவ்வாறான மாணவர்களை நாங்கள் அதிகமாக சாதிப்பவர்கள் என்று எங்கள் வகுப்பறைகளிலே நாங்கள் அவர்களை இனம் கண்டுகொள்ள முடியும். அவ்வாறான மாணவர்களை நாங்கள் எப்படி கையாள்வது, அவர்களை எப்படி அணுகுவது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்காவிட்டாலும் கூட அவர்களுடைய முயற்சியை நாங்கள் பாராட்ட வேண்டும். நீங்கள் அந்த மதிப்பெண்களை எடுப்பதற்கு இவ்வளவாக நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் என்று அவர்களுடைய செயல்திறன்களை நாங்கள் அவர்களுக்கு பாராட்டும் பொழுது அவர்கள் அந்த காரியங்களிலே இன்னும் அதிகமாக ஈடுபட ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் நல்ல வேலை செய்தீர்கள் என்று மட்டும் சொல்லாமல் நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள், நன்றாக முயற்சி செய்தீர்கள் என்று அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இது எனக்கு பிடித்திருக்கிறது, அப்படியான காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக அவருடைய அந்த மன அழுத்தத்தை நாங்கள் குறைக்க வேண்டுமானால் இந்த முறை பரவாயில்லை, இந்த முறை நீங்க அதிகமான மார்க்ஸ் எடுக்காடி பரவாயில்லை, அடுத்த முறை உங்களுக்கு அதை செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை நாங்கள் அவர்களுக்கு ஊட்டுவதன் மூலம், ஆசிரியர்களாகிய நாங்கள் அந்த இவ்வாறான பிள்ளைகளை இனம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் தன்னம்பிக்கையை ஊட்டுவதன் மூலம் நாங்கள் அவர்களுடைய அந்த மன அழுத்தங்களை குறைப்பதற்கான செயல்பாடுகளிலே எங்களுக்கு ஈடுபாடு செய்ய முடியும். டீச்சர், நீங்க பேசுறது விளங்கல. உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்ததாக
நாங்கள் இரண்டாவது தரமான மாணவர்களை பார்க்கும் பொழுது ரமிசா டீச்சர், நான் உங்களிடம் ஒரு கேள்வியை தொடுக்கிறேன். எங்களுடைய வகுப்பறைகளிலே அநேக குணாதிசயங்களை உடைய பல திறமையான கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதான மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சாதனையாளர்கள் என்ற மாணவரை நாங்கள் எப்படி இனம் காண முடியும்? அவர்களை நாங்கள் எப்படி கையாள்வது, அதாவது அவர்களை நாங்கள் எவ்வாறு அணுகுவது என்று சற்று உங்களால் விளக்க முடியுமா ரமிசா டீச்சர்? டீச்சர் முடியும். இந்த அண்டர் அச்சீவர் அவங்களை வந்து குறைந்த செயல்திறன் கொண்ட மாணவர்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த மாணவர்கள் வந்து ஊக்கத்துடன் படிக்காமலும் படிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியுமே மேற்கொள்ளாம இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து மோசமான மதிப்பெண்களும் காணப்படும். இந்த மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக செய்யும் திறன் இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு தேவையான முயற்சியை எடுக்காம இருப்பாங்க. அவர்களை நாம் எவ்வாறு கையாள முடியும் என்றால் வந்து, அவளுக்கு எப்படி எங்களால உதவுறது, நாங்க எப்படி உதவணும்னா, அவர்களுக்கு வந்து அவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணத்தை வந்து டீச்சர்ஸ் நாங்க வந்து கண்டறியணும். அவங்க எந்த ரீசனுக்காக, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லாட்டி ஃபெமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றத வந்து நாங்க கண்டறியணும். அடுத்தது வந்து மாணவரிடம் தனிப்பட்ட முறையில் வந்து பேசணும். இப்ப எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறப்ப நாங்க பேசாம அவங்கள தனியா கூட்டி வந்து தனியா ஒரு இடத்துல வச்சு அவங்கக்கிட்ட டீச்சர்ஸ்க்கு பேசலாம். அடுத்தது வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்காம சின்ன ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்து அதுக்கு தான் பெரிய ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி ஆக்டிவிட்டிஸை கூட்டி கொடுக்கணும். அது வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படின்னா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் செஞ்சுட்டாங்க, அதுல அவங்களுக்கு கூடுதலான மார்க்ஸ் ஒன்று கிடைக்கலன்னா சொல்லணும், நான் அவங்களை நம்புறேன், அவங்களுக்கு இன்னும் செய்யலும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி சொல்லும் போது அது மாதிரி அடுத்த ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது அவங்க நினைப்பாங்க, டீச்சர்ஸ் இப்படி சொன்னாங்க, டீச்சர் வந்து என்னைய நம்புறேன்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை விட நிறைய மார்க்ஸ் எடுத்து காட்டணும் அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த ஆக்டிவிட்டிஸை வந்து ஆர்வமா செய்வாங்க. பாடங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த பாடம் தொடர்பான ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா ஏதாச்சும் இப்ப மெட்ஸ் ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்கணும், கூட்டல் கழித்தல் அப்படி சொல்லிக் கொடுக்குறோம்டா ஒரு பென்சிலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு திங்ஸை வச்சு அதை நாங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி மூலமா அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது வந்து 3வது வகுப்பு கோமாளி. அதை நான் வந்து கோகிலா டீச்சர்ட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். வகுப்பு கோமாளின்றது வந்து யார்? அவர்களை நீங்க எவ்வாறு கையாளுறீங்க என்பதை கோகிலா டீச்சர் அவங்களால பதிலளிக்க முடியுமா? ஆம் டீச்சர், அதுக்கான பதிலை நான் சொல்லுவேன். அப்படியா இருந்தாக்க இப்ப நாங்க வகுப்பு கோமாளிங்கிறத பத்தி நீங்க பேசுறீங்க. இதுல வந்து இந்த மாணவர்கள் வந்து மற்றவர்களை வந்து எப்பவுமே சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி மிக ஆர்வமா இருப்பாங்க. இவங்க வந்து மற்றவங்களுக்கு சிரிப்பூட்டுறதுக்காக வேண்டி என்னமாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி இல்லாத நடிப்புகள், மற்றது அவங்க வந்து வகுப்பை குழப்புவதற்கான ஒரு ஆயத்தத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து எப்பயும் மற்றவங்க டீச்சர்ஸ் கண்காணிப்பு வந்து அவங்க பக்கமே திரும்பி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்க நிக்கல. ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துக்கொண்டு இந்த மாணவர்கள் வந்து சிரிப்பூட்டி ஜோக் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வினோதமாக முகபாவங்களை இவங்க வந்து மாத்திக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த மாணவர்கள் வந்து மற்றவர்களின் கற்றலை கூட பாதிக்கிற அளவுக்கு சில செயற்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. அவர்களை எப்படி கையாள்றதுன்னு கேட்டீங்க டீச்சர். அதுக்கு வந்து நான் பதில் கூறுவதா இருந்தாக்க, இவங்க இந்த பிள்ளைகள் கிட்ட வந்து நாங்க வந்து மிகவும் அமைதியாகவும் சிந்தனையுடனும் தான் அணுக வேண்டும். அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையா தான் அவங்ககிட்ட போய் அணுகணும். வகுப்புல வந்து பொதுவாக கடுமையா பேசுறதை நாங்க நிறுத்திக் கொள்ளணும். இந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட அமைதியைத்தான் நாங்க காட்டணும். அவரை மீண்டும் செயல்பாட்டுக்கு நாங்க இப்படி சரி வழி நடத்த வேணும். அதுக்கு பிறகு வந்து தெளிவான முறைகளை மற்றும் விதிகளை அமைக்க இவங்களுக்கு வந்து இந்த படங்கள் கார்ட்டூன்களை பயன்படுத்தி இவங்களுக்கு நாங்க வந்து வழிநடத்த இலகுவா இருக்கும். மற்றது நேர்மறை கவனத்தை வழங்க வேண்டும். இவங்களுக்கு வந்து நாங்க எப்பவுமே நேர்மறையான கவனத்தை வழங்கிக்கிட்டே இருக்கிறோம். மற்றது இவர் வந்து கவனமா கேட்கும் போது அல்லது சரியான கலந்து கொள்ளல் செய்யும் போது நாங்க அவரை கட்டாயம் பாராட்டி ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும்.
சிறப்பான பொறுப்புகளை கொடுக்கணும் இவங்களுக்கு. அவருக்கு வந்து வினோதமான குரல் போன்ற நகைச்சுவை பணிகள் கொடுத்து விளையாட்டுல ஈடுபட செய்து இவரை வந்து நாங்க வகுப்புல விரும்பத்தக்கதாக இருக்கிறதுக்கு வழி அமைத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததான் நான் வந்து அமல் ஆசிரியர் அவர்கள்கிட்ட ஒரு வினாவை கேட்கிறேன். அதாவது இதுல வந்து பயனுள்ள மாணவர்கள் அதை பத்தி தான் பேசுறோம். இதுல வந்து பயமுள்ள மாணவர்கள் வந்து யாருன்னு அறியப்படுறது, அதுக்கு பிறகு எப்படி இவங்களை வந்து நாங்க கையாளலாம், இந்த 2 வினாவுக்கான விடையை நான் வந்து அமல் ஆசிரியர் அவர்களிடம் கேட்கிறேன். நன்றி கோகிலா ஆசிரியர். பொதுவாக ஷை ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களானவர்கள் பொதுவாக மெதுவாகவும் வகுப்புல மெதுவாகவும் பொதுவாக மௌனமாகவும் அதாவது குழு செயற்பாடுகள்ல இருந்து விலகியும் தயங்கி செயற்படுபவர்களாகவும் காணப்படுபவர்களாக இவர்கள் நிற்கிறார். பொதுவாக இவர்கள குணப்பண்புகள் இவர்கள் நடந்து கொள்ற முறையில ஐ கான்டாக்ட்ல இருந்து தவிர்த்து நிற்பவர்களாக, பொதுவாக கண் தொடர்பையானது தவிர்ப்பவர்களாகவும், புதிய செயற்பாடுகள் இல்லாட்டி குழந்தைகள் விளையாடுறது இல்லாட்டி புதிய விடயங்களை வகுப்புல முன்வைக்கிறது அவடத்துல இருந்து விலகி இருப்பவர்களாகவும், தனியாகவே இவர்களோட வேலையை இவர்கள் செஞ்சு கொள்ற தனி செயற்பாடுகள்ல கொண்டவர்களாகவும் இவர் காணப்படுற. பொதுவாக இவர்களுக்கு சிறப்பு தேர்வு பெற ஏன் வேணும் என்று சொல்றதுக்கான காரணம், இவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. இவர்களிடம் புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது குண அமைப்புகள் ஆனது காணப்படுற. பொதுவாக இந்த ஷை டைப் என்று சொல்றது அதாவது ஒரு குண இயல்புண்டாகத்தான் காணப்படுற இல்லாம இது ஒரு கெட்ட ஒரு பண்பாக குணமாக காணப்படுற இல்லை. இதனாலதான் இவர்களுக்கு ஒரு சிறப்பு தேர்வு தேவை என்று காணப்படுற. பொதுவாக இதனை இது ஆசிரியர்கள் என்ற முறையில நமக்கு இவ்வாறான மாணவர்களுக்கு எவ்வாறு அவர்களை முன்னோக்கி கொண்டு வரத்துக்கு, இந்த ஷை டைப்ல இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அமைக்க இயலும். பொதுவாக மெதுவாக நான் அவர்களிடம் அதாவது எவ்ரிடே மாதிரி மெதுவாக அவர்களிடத்துல பேசி நான் அவர்களை அதாவது ஷை டைப் என்ற ஒரு குழந்தைக்கு வரத்துக்கு காரணம் அவர்களோட மேலே அவர்களுக்கு நம்பிக்கையானது குறைபாடாக இருக்கலும். அதாவது அவர்களுக்கு அவங்களோட நம்பிக்கை குறைபாடு, அவங்களுக்கு நம்பிக்கை வார மாதிரி நாங்க அவர்களோட பேச இயலும். உங்களுக்கு இயலும், உங்களுக்கு இதே செய்ய இயலும். அதோடைய அவர்களை என்கரேஜ் பண்ணணும். அதாவது நீங்க உங்களோட கூட்டாளிக்கு ஹெல்ப் பண்ணது நல்ல என்று அவங்கள அவங்கள வகுப்புக்குள்ளுக்கே அவங்களோட பொதுவாக அந்த மாதிரி குழந்தைகள் மிகவும் வேகம் குறைந்தவர்களாக காணப்படுற. அவங்களோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் அவங்களோட அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி அவர்களோட செயற்படுறது வேண்டுமாக காணப்படுற. அதோட அவங்களுக்கு ஏத்த சூழலை அதாவது மொண்டசோரி நம்முடைய வகுப்புலேயே அவர்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதாக காணப்படும். பொதுவாக அவர்கள் அமைதியாகவும் விமர்சனத்திலிருந்து வெளியே விமர்சனமற்ற கொஞ்சம் குறைந்த ஒரு வகுப்பை அவங்களுக்கு அமைத்து கொடுக்கறதுல இருந்து அவர்களை இந்த ஷை டைப்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு மிகவும் உதவியாகவும் நல்லதாகவும் அமைகிற. இத்துடன் சிஃபாயா டீச்சரிடம் நான் ஒரு வினா கேட்கின்றேன். திறமையான மாணவர்கள் யார்? அவர்களுக்கு சிறப்பு தேர்வுக்கான ஏன் தேவை? அதை உதாரணமோடு விளக்குறதோடு அதை எவ்வாறு கையாள்ற? நன்றி அமல் ரிஸ்வான் டீச்சர். கிஃப்டட் ஸ்டூடெண்ட் திறமையான மாணவர்கள் போது என்ற நர்சரை பொறுத்தவரை உண்மையாவே நானே பிரமிக்கும் அளவுக்கு இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. நாங்க ஒரு A4 எடுத்து அதில் உள்ள படங்களை அவங்களுக்கு காட்டும் போதே அவங்க அதை பத்தி சொல்லிடுவாங்க. சரளமாவே நாங்க அதை விளங்கப்படுத்தும் போதே அவங்க சரளமா அதை பத்தி பேசிடுவாங்க. ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு ஒரு படத்தை காட்டினாலே அவங்களுக்கு திறமை இருக்கும். நாங்களே பெருமிப்போம், இந்த பிள்ளைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அன்பளவோடு திறமை இருக்கும். இயற்கையாவே சிந்தனை திறன் மற்றும் நுண்ணறிவு திறன் சிந்தனை திறனும் நுண்ணறிவு திறனும் அவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அது மாதிரி அவங்களோட ஒர்க் செய்துவிட்டு அடுத்தவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண போவாங்க. அவங்களோட ஒர்க்க உடனே கொடுத்துடனே அழகா நீட்டா முடிச்சு தந்துட்டு அடுத்தவங்களுக்கும் தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண போவாங்க. வயதை விட உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் அவங்களுக்கு படித்து கொடுக்க எமக்கு ஆசை வரும். உண்மையாவே அவங்கள எங்களுக்கும் ஆசை என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா அப்ப அவங்க
நாங்க நாங்க இப்ப அரவர் ஒரு ஒர்க்குன்னு சொன்னா அவங்க அந்த ஒர்க்கை வந்து 15 நிமிஷத்துல செஞ்சு தந்துருவாங்க. நாங்களே அடுத்து என்ன ஒர்க் கொடுக்கணும்ன்ற யோசிக்கிற அளவுக்கு அவங்க வந்து எங்கள்கிட்ட அவ்வளவு வந்து திறமையா இருப்பாங்க. அவ்வளவு வேகமா அவங்க செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அது மாதிரி விளங்கி கொள்ளக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. பாடல் கதை சொல்லி கொடுத்தால் குயிக்கா பாடமாக்கி கொள்வாங்க. அது மாதிரி நடித்தும் அதை காட்டுவாங்க. நாங்க ஒரு கதையை வந்து நடித்து காட்ட சொல்லி கொடுத்தா டீச்சர் நானும் நடிச்சு காட்டுறேன், நானும் இந்த பாட்டை படித்து காட்டுறேன்னு அவங்களே முன் வந்து அதை செய்வாங்க. இவர்களுக்கு நாம் பயிற்சிகளே அதிகமாக இவங்களை நாங்க கையாளுற எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு நாம் பயிற்சிகளே அதிகமாக கொடுக்க வேண்டும். ஆர்வங்களை தூண்ட வேண்டும். கேள்விகளை கேட்டால் அதற்கான பதில்களை நாமும் சிந்தித்தே அவர்கிட்ட கூற வேண்டும். அவர்களை பாராட்டினால் இன்னும் அதிகமான பின்னூட்டல்களை அவர்களிடமிருந்து எமக்கு பெறலாம். நாட்டுக்கும் சமூகத்துக்கும் ஒரு நல்லதொரு பிரஜையாக இவர்களை எமக்கு எதிர்காலத்தில் கொடுக்கலாம். உண்மையாவே இவ்வாறான மாணவர்களாக எமது முன்பள்ளிக்கும் வந்து நல்ல பெயர் கொண்டெடுத்து எதிர்வரும் காலங்களையும் வந்து எங்களோட முன்பள்ளியிட மாணவர்களை வந்து எமக்கு கூட்டிக் கொள்ளலாம். மாணவர்களை எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக நான் சகாயம் டீச்சர்கிட்ட சபிதா டீச்சர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வகுப்பு தலைவர் எனும் மாணவர்களை எப்படி அடையாளம் காணலாம்? அவர்களில் பரிந்துரைக்கப்படும் பணிகளை கூற முடியுமா சபிதா டீச்சர்? சொல்லலாம் டீச்சர். அப்படின்னு சொன்னா வகுப்பு தலைவர்களை வந்து நாங்க எப்படி அடையாளம் காண்றதுன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய வகுப்புகள்ல இருப்பாங்க. நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப நாங்க சொல்லும்போது, யாருக்கு கதை சொல்ல இயலும், யாருக்கு பாட்டு படிக்க இயலும் அப்படின்னு கேட்டா, தானாகவே முன் வந்து அப்படியான செயற்பாடுகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப வகுப்பு ஆசிரியர்கள் வந்து ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்களாவே நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, டீச்சர் நான் ஹெல்ப் பண்ணவா? அப்படின்ற விஷயங்களை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூம் வந்து கிளீன் இல்லாம இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அப்படியான விஷயங்களை வந்து அவங்க நோட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க இதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க. அப்படியான அந்த தலைமைத்துவ பண்புகள் வந்து அவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். இப்படி அவங்க வந்து தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. என்னால அது செய்ய முடியும். என்னால அது அப்படின்னா பின்வாங்காம இருப்பாங்க. நாங்க எதையாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியுமா? உங்களால அது செஞ்சு காட்ட இயலுமா? நீங்க எங்க சரி பார்த்திருக்கீங்களா? அப்படியான கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கும். எனக்கு வந்து அதை செய்ய முடியும். என்னால அதை சொல்ல முடியும். என்னால முன் வந்து அதை செஞ்சு காட்ட முடியும்ன்ற அந்த தன்னம்பிக்கை வந்து இந்த வகுப்பு தலைவர்கள்ட்ட இருக்கும். இப்படியான செயற்பாடுகளை செய்யற பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு திறமைகள் இருக்க பிள்ளைகளை வந்து நாங்க வகுப்பு தலைவர்களாக வந்து நாங்க அடையாளம் காணலாம். அவங்க கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க இப்போ ஒரு டீம் ஒர்க் ஒண்ணு கொடுத்தோம்னு சொன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரேசரோ, பென்சிலோ, கலரோ எதுவும் இல்லாட்டி அவங்க அதை எடுத்து கொடுக்கறதுக்கோ, அவங்க கிட்ட இருக்கிறத ஷேர் பண்றதுக்கோ அப்படியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்ப இந்த குழு நடவடிக்கைகளை வந்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்டாலோ, இல்ல அவங்களுக்கு தெரியாதோ, இவங்க வேகமா செயற்பாடுகளை நிறைய விஷயங்கள நாங்க ஒட்ட குடுக்கும்போதோ, இல்ல நிறைய விஷயங்கள செய்ய குடுக்கும்போதோ, நாங்க அவங்க வந்து வேகமா முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு, கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு அவங்களாவே முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் செய்யும்போது, அவங்க வந்து நாங்க இனங்காண வகுப்பு தலைவர்களா நாங்க வந்து அடையாளம் காணலாம். அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப வகுப்பறையில இல்லன்னு சொல்லுங்களேன், நாங்க ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வெளியில இருக்கோம்னா, அந்த இடத்துல அவங்க வகுப்பு ஆசிரியர்கள போல பிள்ளைகள வந்து வழி நடத்துவாங்க. நீங்க அத எடுக்காதீங்க, இது செய்யாதீங்க, கதைக்காதீங்க, சத்தம் போடாதீங்க. இப்படியான சொற்கள் மூலம் வந்து வகுப்பறை வந்து வழிநடத்தக்கூடிய திறமையே இந்த வகுப்பு தலைவர்களுக்கு இருக்கும். இப்படியான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற பிள்ளைகள வந்து நாங்க வகுப்பு தலைவர்களா வந்து அடையாளம் காணலாம். அடுத்து எனக்கு டீச்சர் கேட்ட கேள்விதான். அவர்களுக்கான தலைமைத்துவத்துக்கு வழங்கக்கூடிய செயற்பாடுகள் எப்படின்னு. அப்ப நாங்க வந்து இப்படியான பண்புகள், இப்படியான நல்ல செயற்பாடுகள், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற நாங்க பிள்ளைகளை இனம் கண்டு கொண்டதுக்கு பிறகு அவங்க கிட்ட நாங்க வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நாங்க இன்னும் வளர்க்கணும். அப்படியான செயற்பாடுகளை செல்லும்போது நாங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை அவங்களுக்கு செய்து கொடுக்கும்போது அவங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு லீடரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்க கொடுக்கும்போது தலைமைத்துவ பாத்திரங்களை வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு வெளியில போறேன்.
நீங்க இந்த கிளாஸ் அமைதியா பாத்துக்கோங்க. நான் ஒரு நிமிஷத்துக்கு வெளியில போறேன். எந்த ஃப்ரெண்ட்ஸும் எழும்பி ஓடாம நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து செயற்படுறதுக்கு உதவி செய்யுங்க. இத ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியான விஷயங்கள வந்து நாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டீஸ்ல இருக்கிற அந்த பிள்ளைக்கு வந்து நாங்க குடுக்கலாம். அடுத்து தலைமைத்துவ பாத்திரங்கள ஏற்று இப்போ நாங்க வந்து ஒரு சர்க்கிள் டைம்ல நாங்க வந்து குரூப் ஆக்டிவிட்டி ஒண்ணு செய்றோம்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு நாங்க நெறைய கேரக்டரையோ, இல்ல அதுல இருக்க செயற்பாடுகள நாங்க சொல்லும்போது, நீங்க எல்லாம் சேர்ந்து அத பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னா, அவங்க ஷேர் பண்ற அளவுக்கு நாங்க அத ஷேர் பண்ணி குடுக்குற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு உதவிகள அந்த டைம்ல வழங்கணும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. அவருக்கு ஒண்ணு எடுத்து குடுங்க. இன்னொரு ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. அவருக்கும் இத ஷேர் பண்ணுங்க. அம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்குதான்னு பாருங்க. அப்படியான சொற்கள் மூலம் நாங்க அவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய வந்து வளர்க்கணும். இப்படியான செயற்பாடுகள நாங்க அந்த பிள்ளைகளுக்கு குடுக்கணும். அடுத்து குழு செயற்பாடுகள ஊக்குவிக்கணும். நெறைய செயற்பாடுகள் செய்யும்போது குழுவா சேர்ந்து இப்ப தன்னிச்சையா நான் மட்டும் தான் செய்யணும், நான் மட்டும் தான் வேகமா செய்யணும், என்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருந்தாலும், ஆனா நாங்க குழுவாவே சேர்ந்து எல்லாத்தையும் செய்யணும். என்னாலயும் முடியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸோடயும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலும் அவங்களோட நாங்க இத சேர்ந்து செய்யணும். அப்படி அவங்கள அந்த குழு செயற்பாடுகள செய்யறதுக்கு வந்து நாங்க ஊக்குவிக்கணும். இப்படியான செயற்பாடுகள குடுக்கும்போது, அவங்களுக்கான அந்த தலைமைத்துவ பண்ப வளர்க்கக்கூடியதா இருக்கும். தொடர்ச்சியா நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சகாயம் ஆசிரியர்ட்ட. வகுப்பறையில வந்து இப்போ தனிமையா இருக்கிற மாணவர்கள வந்து நீங்க எப்படி அடையாளம் காணுவீங்க? அப்படி அடையாளம் கண்டதுக்கு பிறகு அவங்களோட தனிமையை போக்குறதுக்கோ, அவங்ககிட்ட இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான எப்படியான அணுகுமுறைகள வந்து நீங்க கையாளுவீங்க? அப்படின்றத சொல்ல முடியுமா சகாயம் டீச்சர்? ஆம் சபிதா டீச்சர். தனிமையான மாணவர்களை நாங்கள் எப்படி அடையாளம் காணுவது என்று சொன்னால், அவர்கள் வகுப்பறையிலே எப்போதுமே தனிமையாகவே இருக்க விரும்புவார்கள். தோழர்களுடன் இணைந்து செயல்படுவதிலே அவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். எல்லா வேலைகளையுமே தனிமையாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் தனியாகவே வேலை செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றும் அவர்கள் ஆழ்ந்த கவனிப்புடையவர்களாக இருப்பார்கள். சேர்ந்து செயல்படுகிறதான அந்த ஆற்றல் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டதான மாணவர்களை அவர்கள் தனிமையாக இருப்பவர்கள் என்று எங்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடியும். அதே போல அவர்களை நாங்கள் எப்படி கையாள்வது, எப்படி அணுகுவது என்று பார்க்கும் பொழுது, அவர்களை நாங்கள் தீர்ப்பிடக்கூடாது. நீ எந்த நேரமும் நீங்க தனிமையாகவே இருப்பீங்க, சேர்ந்து வேலை உங்களுக்கு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி என்று அவர்களை நாங்கள் தீர்ப்பிடாமல் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இல்லை, பண்புகள் இல்லை என்று சொல்லி என்று அவர்களை திட்டக்கூடாது. தீர்ப்பிடாமல் திட்டாமல் நாங்கள் அவர்களை அன்போடு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க நாங்கள் அவர்களுக்கு செயல்பட வேண்டும். குழு செயல்பாடுகளை நாங்கள் செய்யும் பொழுது அப்படியாக தனிமையாக இருக்கிற மாணவர்களை அன்போடு கூட அவர்களை அழைத்து அந்த குழு செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதற்கான செயல்முறைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதாவது சில தோழர்களை, அதாவது மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியதான நண்பர்களுடன் இரக்கத்துடன் செயல்படுகிறதான நண்பர்களுடன் சேர்ந்து வேலை செய்யத்தக்கதாக நாங்கள் அவர்களுக்கு வழிகளை சமைத்து கொடுக்க வேண்டும். அதாவது பாதுகாப்பான குழுக்களை உருவாக்க வேண்டும். கோபப்படாமல் பொறுமையுடனும் புரிந்துணர்வுடனும் தனிமையான பிள்ளைகளுடன் அன்புடன் ஒற்றுமை வேலை செய்யக்கூடியதான குழு அமைப்புகளை நாங்கள் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் பொழுது, வடிவமைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த தனிமையின் காரியங்களில் இருந்து விடுபட்டு குழு வேலையிலே ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் அந்த நிலைமைக்கு அவர்கள் வரக்கூடும். அதே போல இவ்வாறு நாங்கள் முன்பள்ளிகளிலே செயல்பாடுகளை நாங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய தனிமையை நாங்கள் சில வேளைகளில் ஏன் அவ்வாறு தனிமையாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று அவர்களை தனிப்பட்ட முறையிலே அவர்களை விசாரித்து அன்புடன் அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து நாங்கள் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் செய்யும் பொழுது அந்த தனிமையான மாணவர்களை குழுவாக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாணவர்களாக மாற்ற முடியும். தேங்க்யூ. அடுத்ததாக இவ்வாறு பலதரப்பட்ட மாணவர்கள் எங்களுடைய வகுப்பறையிலே ஒவ்வொரு குணாதிசயங்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த வேளையிலே ரமிசா டீச்சர் உங்களிடம் ஒரு கேள்வியை விடுக்கிறேன். அதாவது எங்களுடைய வகுப்பறைகளிலே கொடுமைப்படுத்தப்படும் மாணவர்கள்,
அதாவது மற்றவர்களால் துன்புறுத்தப்படும் கொடுமைப்படுத்தப்படும் மாணவர்கள் எங்களுடைய முன்பள்ளி வகுப்பறைகளிலே இருப்பார்களாயின் அவர்களை நாங்கள் எவ்வாறு இனம் காணுவது, அவர்களோடு எப்படி அணுகுவது, அவர்களை எப்படி கையாள்வது என்று உங்களால் சற்று விளக்க முடியுமா? முடியும் டீச்சர். கொடுமைப்படுத்தப்படும் மாணவர் என்பது வந்து மற்ற மாணவர்கள் கேலி செய்யப்படுவார்கள், காயப்படுத்தப்படுவார்கள் அல்லது வந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இப்ப எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு மாதிரி என்ன சொன்ன நிறத்துல வேறுபாடு பார்ப்பாங்க. அப்படி நிறைய பிள்ளைங்கள் வந்து இப்ப என்னோட வகுப்பறையில எங்களுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் கருப்பா இருந்தா வந்து அந்த பிள்ளைங்களை ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரே அடிப்பாங்க, அவங்கள வந்து கேலி செய்வாங்க, ஒவ்வொரு விஷயங்கள சொல்லி கேலி செய்வாங்க. அப்படி செய்யும் போது அவங்க வந்து காயப்படுத்தப்படுவதா வந்து அவங்க எல்லாரோட இருக்காம அவங்க வந்து ஒதுங்கிதான் இருப்பாங்க. அவர்கள் வந்து பயமாகவோ தனியாகவோ அல்லது அவங்க வந்து சோகமா இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாம வந்து சோகமாகத்தான் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கு எப்படி ஆதரிக்கிறது அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து பாதுகாப்பான, அன்பான வகுப்பறை உருவாக்க வேண்டும். அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லணும். நாங்க எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இப்படி பிரிச்சு பார்க்க கூடாது. அப்படின்ட்டு டீச்சர்ஸ் மெயினா வந்து அன்பான ஒரு வகுப்பறையை வந்து உருவாக்கணும். அடுத்தது ஒரு மாணவர் கொடுமைப்படுத்தலை வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னா இப்படித்தான் அந்த அவங்க வந்து இப்படித்தான் எனக்கு சொல்றாங்க அப்படின்னு வந்து சொன்னா அதை நாங்க உடனடியாக வந்து தீவிரமாக எடுத்து உடனடி அதற்கான தீர்வு எடுக்கணும். அப்படின்னா ஒரு குழந்தை எங்ககிட்ட வந்து இப்படித்தான் இந்த குழந்தை எனக்கு இப்படி சொல்லுது அப்படின்னா அதை வந்து இப்ப அப்படி சொன்ன குழந்தைய கூப்பிட்டு வார்னிங் பண்றதோ, இப்படி பண்ண வேணாம் எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்து அதுக்கான உடனடி தீர்வை எடுக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு கேள்வியை நான் கோகிலா டீச்சர் கிட்ட முன்வைக்கிறேன். யார் ஒரு ஆசிரியரின் செல்லப்பிள்ளை, மேலும் அவர்களுக்கு ஏன் சிறப்பு கவனிப்பு தேவை? இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா கோகிலா டீச்சர்? ஆமா டீச்சர், அதுக்கான விடையை நான் சொல்றேன். அதாவது நீங்க கேக்குறீங்க ஆசிரியரின் பிடிப்பான மாணவர்களை பத்தி. இதுல வந்து ஆசிரியருக்கு வந்து பிடித்த மாணவன் என்பது எப்பொழுதும் ஆசிரியருக்கு வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு டீச்சரை மற்றது வந்து இவங்க வந்து முயலும் மனவா இருப்பாங்க. அவர்கள் வந்து பொதுவாக நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்களா இருப்பாங்க. விரைவாக அறிவுறுத்தல்களை வந்து பின்பற்றக்கூடியதா இருப்பாங்க. மற்றும் ஆசிரியருக்கு அருகில இருந்து பழக்கம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அவர்கள் வந்து ஆசிரியர்களின் அதிக கவனத்தை தேடுறவங்களா இருப்பாங்க. உதாரணம் வந்து பொறுப்பான வேலைகளை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டீச்சர் இதை நான் செய்றேன், இந்த வேலையை நான் செய்றேன்னு அவங்களா பாரம் எடுத்து செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதை வந்து எப்படி இவங்களை வந்து சமாளிப்பதுன்னு கேட்டிருக்கிறீங்க. அது வந்து கவனத்தை வந்து சமமாக பகிர வேண்டும். நாங்க வந்து கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான ஒரு கவனத்தை பகிரணும். குழு பணிகள்ல கூடுதலாக ஈடுபடுத்தணும். இவங்களை வந்து நல்லா ஊக்குவிக்கணும். சமூக திறன்களை கற்றுக்கொள்ள உதவுதல், மற்றது வந்து எல்லைகளை நிர்ணயம் செய்தல், அவர்களது நேர்மையான சிறப்புகளை புகழ்ந்து கொண்டு ஊக்குவிக்க வேண்டும். இப்படி செய்வோமா இருந்தா இவங்களை வந்து நாங்க வகுப்புல இலகுவா சமாளிக்க முடியும். நன்றி. தொடர்ந்து அமால் டீச்சர் அவர்களுக்கிட்ட நான் ஒரு 2 வினாக்களை எழுப்புறேன். இதுல வந்து நாங்க கேட்கிற கேள்வி வந்து சோம்பேறி மாணவர்ங்கிறது வேறு யாரு, ஏன் அவர்களை சிறப்பு கவனத்திற்கு உரியவர்களாக கருதுறோம். 2வது கேள்வி வந்து இந்த வகையான மாணவர்களை நாம் எப்படி கையாளலாம் மற்றும் ஆதரிக்கலாம். இதற்கான விடையை அமல் ஆசிரியர் அவர்கள் சொல்லுங்க. நன்றி கோகிலா டீச்சர். பொதுவா சோம்பேறி மாணவர்கள், அதாவது இவ்வாறான மாணவர்கள் பெரும்பாலும் அதாவது நாங்க கொடுக்குற வேலைகள், அதாவது வேலைகள்ல இருந்து, அதாவது வேலைகளை செய்யாம அந்த வேலைகள்ல இருந்து தவிர்த்து நிக்கிற மாணவர்களாக காணப்படுறதோட கற்றல் மீது ஆர்வம் குறைந்த மாணவர்களாகத்தான் இந்த மாணவர்கள் காணப்படுறது. பொதுவாக எங்கள் வகுப்புல கிளாஸ் ரூம்ல இல்லாம மிச்சமா வெளியே ஓடி திரிகிறவர்களாகத்தான் காணப்படுற. அதோடயே அதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தேன்னா அந்த ஒர்க்கை காலம் கடத்துற மாணவர்களாகத்தான் செய்யற. அதோட இவர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன் என்ற வார்த்தைகளை தான் இவர்கள் யூஸ் பண்றவர்களாக காணப்படுற. அதோட இவ்வாறான மாணவர்களுக்கு எவ்வாறு, அதாவது டீச்சர்ஸ் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலும் என்றால், அதாவது இவர்கள் என்ன சரி ஒரு வேலை செஞ்சா அவர்களை புகழ்ந்து பேசுறது. அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சாலும்
இது நல்லா செஞ்சிருக்கி, இதே மாதிரி செய்யுங்கோ, அதோட நன்றாக வேலை செஞ்சிருக்கி, அதோட இவ்வாறே செய்யுங்கோ என்று சொல்ற வார்த்தைகளை இவர்களுக்கு யூஸ் பண்ணும்போது இவர்கள் நான் ஒன்று செஞ்சிருக்கேன், மறுபயணம் இதுக்கு விட நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த சூழ்நிலைக்கு இதாகும். அதோட மற்றவர்கள் முன்ன இவர்களை அதாவது இகழ்ந்து, அதாவது மற்றவங்களோட முன்னுக்கோ இல்லாட்டி இவங்களோட மனநோறபடியோ அதாவது இவர்களை இகழ்ந்தோ இல்லாட்டி அவ்வாறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இருக்க வேண்டும். அதோட ஒரு பொதுவாக இவரே இன்னும் ஒரு கூட்டாளி உண்டு இல்லாட்டி என்ன ஒரு குழந்தையோட சேர்த்துட வேண்டும், நண்பராக விட வேண்டும். இது இதே பொதுவாக பீர் மாடல் என்று கூறுறோம். இதோட இவ்வாறான மாணவர்களை வகுப்புக்குள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிறது. பொதுவாக இங்கோல் சோம்பேறி மாணவர்கள் நிச்சயமாக இங்கோட வகுப்பு உள்ளுக்கே கவனம் இருக்காது, வகுப்புக்கு வெளியே தான் நிச்சயமா கவனம் இருக்கிறது. வகுப்பு உள்ளுக்கு இங்கோல வச்சு கொண்டிருக்கிறது பல்வேறு ஆக்டிவிட்டிஸை கொடுக்கலும். பிங்க் டவர், பிராக்டிகல் லைஃப் என்ற அதாவது அவ்வாறான ஆக்டிவிட்டிஸை கொடுக்கும் போது இவங்களோட கவனமானது இவர்களுக்கு அந்த வெளியே ஓடி தீர்கிறது என்பது இவர்களுக்கு மிச்சம் கடினமான காணப்படுறதோடு இவர்களை வகுப்புக்குள்ளுக்கே வைத்து கொண்டிருக்கிறதுக்கு முடிவானதாக காணப்படுற. அடுத்த கேள்வி நான் சிப்பாய டீச்சரிடம் கேட்கிறேன். மிதமான மாணவர்கள் என்பவர்கள் யார், இவர்கள் எவ்வாறு இவர்கள் அடையாளம் காண்றதோட ஒரு எளிய வகுப்பு எடுத்துக்காட்டையும் கூறி விளக்க சொல்லி கேட்கிறேன். நன்றி சிப்பாய டீச்சர். இல்லே மிக மோசமாகவும் இல்லாத மாணவர்கள், இவங்க நடுத்தரமாவே இருப்பாங்க. அவர்கள் பொதுவாகவே தேர்ச்சி பெறுவார்கள், ஆனால் சிறந்து விளங்க மாட்டார்கள். ஆனால் மற்றவரிடமிருந்து மின்னி காணப்படவும் மாட்டார்கள். இவர்கள் தன்னம்பிக்கை, ஊக்கம், வெளியே வந்து வளர வேண்டும் என்ற முயற்சி குறைவாகவே இவர்களிடத்தில் இருக்கும். இவர்கள் நாம் செய்வது போதும் என்று நினைப்பார்கள். இந்த மாணவர்கள் எந்த ஒரு பாடத்திலும் சிறந்து விளங்காமல் இருக்கலாம். அதே போல் எந்த பாடத்திலும் அதிகம் பாடுபடவும் தேவையில்லை. உதாரணமாக ஆசிரியர்கள் இவ்வாறான மாணவர்களை ஆதரிப்பதும் சிறப்பிப்பதும் என்று பார்த்தால் அவர்களின் சிறிய முன்னேற்றங்களை கவனிக்க வேண்டும், மெதுவாக ஊக்கப்படுத்த வேண்டும். குட், வெரி குட், அவர்கள் ஏதும் செய்தால் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அது மாதிரி ஸ்டார் ஒட்டி இன்னும் செஞ்சா நான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தருவேண்டு சொல்லி பரிசு தருவேண்டு சொல்லி அவர்களை நாங்க ஊக்குவிக்க வேண்டும். அவரை புகழ்ந்தால்தான் கொஞ்சம் சரி அவங்கள்ட்ட எங்களுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இவர்கள் தான் நடுத்தரமான மாணவர்கள். எமக்கு இவ்வாறான ஒரு லெக்சரை எமக்கு படித்து தந்த எமது அனுபவங்களையும் பகிர்வதற்கு வாய்ப்பளித்த பிரீத்தி தியாகி மேடம் அவர்களுக்கும், அத்தோடு ஜானக கமல்கொட சார் அவர்களுக்கும், இதற்கு உதவி செய்த அனைவருக்கும், அத்தோடு எனது ஆசிரியர்களுக்கும், என்னோடு கலந்து கொண்ட எனது ஆசிரியர் அனைவர்களுக்கும் நன்றி. இத்தோடு எமது முதலாவது ஸ்டேஜ் முடிவடைகிறது. இரண்டாவது ஸ்டேஜில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.